வாங்க நம்ம பட்டுஸ் கிச்சனில் ஒரு சூப்பர் யம்மியான ரெசிபி சன்னா பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கடைசியாக பட்டர் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணவுடனே பார்த்திங்கன்னா ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்குது. பூரி சப்பாத்திக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு ஒயிட் சன்னா எடுத்திருக்கேன். இதை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் சன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா 4 விசில் வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சன்னா பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி மீடியம் சைஸில் கட் பண்ண 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கட் பண்ணி வச்சுருக்க பழமாக 3 தக்காளி, 5 போல் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்தவுடனே ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வேக வச்ச இந்த கடலையுமே ஒரு 1/2 கை அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சன்னா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க அன்சால்டட் பட்டர், 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே 2 பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர்லேயே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனோடனே இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்சுருக்க கடலையை தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்தவுடனே அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை ஜார்லேயே அலசி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியை பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சன்னா பட்டர் மசாலா ரெடி. பட்டர் ஸ்மெல் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. போட்ட கொத்தமல்லி எல்லாம் நல்லா மசாலாவோட கலந்து ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. சப்பாத்தி பூரிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.